கேப்டன்சியை தூக்குறியா? தூக்கல, என் பேட் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அவர்கள் பாத்தீங்கன்னா, என் பேட்டால உங்களுக்கு பதில் சொல்றேன். 2027 நம்ம சம்பவம் இருக்கு, கொஞ்சம் ஓரமா ஒத்துங்க. கேப்டன்சியை மட்டும் தானே தூக்க முடியும், டீம்ல இருந்து என்னை தூக்க முடியுமா? இரு, நான் சம்பவம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு. இந்த ஓடிஐ சீரியஸ்லயே பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா 200க்கு மேல வந்து அவர் தான் அடிச்சிருக்காரு. கோலி அவர்கள் 2 டக்கு, இதுக்கப்புறமேட்டு சிரிச்சுட்டு கூட சொன்னாரு. இதுல பாத்தீங்கன்னா சூப்பரான பொறுமையான ஒரு அரை சதமும் அடிச்சிருந்தாரு. சீரியஸை வந்து அவங்க வின் பண்ணியிருந்தாலும் ரோக்கோவோட தரமான சம்பவத்தை வந்து ரசிகர்கள் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் ஆகும். முடிஞ்சா ஹைப்பை கூட தட்டி விட்டுருங்க. அதாவது டாஸை வந்து இவர் ஜெயிக்கவே மாட்டார். அதாவது சாமிக்கு நம்ம எல்லாம் போயிட்டு தேங்காய் பழம் உடைச்சு இல்ல வந்து ப்ரே பண்ணிட்டு உட்காந்துட்டு ஏதாச்சும் இவர் டாஸ் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தான் ஏதாச்சும் பண்ணும் போல இருக்கு. ஆனா அவர் டாஸே ஜெயிக்க மாட்டார் போல இருக்கு. பழைய கிரீடிய கதவை தொடடிங்கிற மாதிரி, என்னப்பா வந்தா சுட்டான் போனா ரிப்பீட்டு, செத்தா ரிப்பீட்டுங்கிற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைவன் வந்து டாஸ் தோத்துட்டாப்ல. ஆனா தோத்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. இது ஒரு பேட்டிங் பிட்ச் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா மார்ஷ் வந்து நம்ம பேட்டிங் எடுக்கிறோம், போற நேரத்துல ஜெயிச்சுட்டு போகட்டும் அப்படின்னு மனசுல எது நினைச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. பாத்தீங்கன்னா பேட்டிங் எடுத்தாரு. அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப் ஆயிடுச்சு. சொந்த காசுல வந்து சூனிய வச்சுக்கிட்டாரு. அதனால இந்திய அணியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நான் ஸ்குவாட் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்குவாடை வந்து எடுங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது குல்தீப்பை தயவு செஞ்சு உள்ள கொண்டு வாங்கப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இவ்வளவு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து குல்தீப்பை நாங்க கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்மோஸ்ட் இன்ஜுரி, அதனால வந்து அவரை வந்து இது பண்ணியிருந்தாங்க. நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஸ்குவாட் வேணாம், இத்தனை ஃபாஸ்ட் பவுலர் எதுக்கு, ஆல்ரவுண்டர் எதுக்குடா இத்தனை, எதுக்குடா பக்கெட்ல தண்ணி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம எல்லாம் ஒண்ணு பேசிட்டு இருக்கோம். கௌதம் மாம்ஸ் அவருக்கு என்ன தோணுதோ பாத்தீங்கன்னா அதை மட்டும் தான் செஞ்சுட்டு இருப்பாரு. அதனால சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரிதான் ஸ்குவாடையுமே எடுத்திருந்தாரு. இன்னைக்கு எனக்கு ஸ்குவாடை பார்க்கும் போதே நான் மனசுல நினைச்சது கன்ஃபார்ம் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். அதே மாதிரியே தான் வின் பண்ணியிருக்காங்க. போன மேட்சா இருக்கட்டும், அதுக்கு முந்தின மேட்ச் மழை பெஞ்ச மேட்சா இருக்கட்டும், கொஞ்சம் ஒரு டாஸை ஜெயிச்சு பேட் பண்றது போல பவுல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாவே ஜெயிச்சிருப்பாங்க. இந்த சீரீஸ் வந்து ரோக்கோவோட கடைசி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா. இதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் விளையாடுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பிறகு பேசுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்ச் வந்து 41 ரன்கள், வந்தாலே 2 தான் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி 41 ரன்கள் அடிச்சாரு. அவரை முடிச்சது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்ஷர் பட்டேல் சூப்பரான பாலை போட்டு பாத்தீங்கன்னா அவர் சொல்லி முடிச்சாரு. ஃபர்ஸ்ட் பிரசித் கிருஷ்ணா பால் போட்டோன்னே 6, முதல் பாலே 6 அடிக்கிறாரு. அப்ப எனக்கெல்லாம் என்னடா பிரசித் கிருஷ்ணா கூட இன்னைக்கு அடிச்சுதான் அனுப்புவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பாத்தீங்கன்னா தலைவன் வந்து ஹெட்டோட விக்கெட் வந்து எடுத்து அவர் தான் பாத்தீங்கன்னா தொடங்கி வச்சாரு அப்படின்னு ஹெட்டோட கேட்சை வந்து பிடிச்சி தொடங்கி வச்சாரு. சிராஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் மேத்யூ ஷார்ட்டா இருக்கட்டும், ஒரு 30 ரன்கள் அடிச்சாரு. ரன்ஸும் எப்போ வந்தாலும் பாத்தீங்கன்னா ரன் அடிக்காம போக மாட்டேன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்குமே ஒரு அற்புதமான ஒரு அரை சதத்தை போட்டிருந்தாரு. 56 ரன்கள் அடிச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா அலெக்ஸ் கேரியோட கேட்ச என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஸ் ஏற்படுது. அது இப்படி போயிட்டு உள்ள கமிட் பண்ணி ஒண்ணு பிடிச்சாரு. அதனால அவருக்கு வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்ஜுரி கூட ஆயிடுச்சு. வேற லெவல்ல அந்த கேட்ச பிடிச்சாரு அப்படின்னே சொல்லலாம். ஹர்ஷித் ராணா இன்னைக்கு வந்து பயங்கரமா கலக்குனார். எல்லாரும் அவரை திட்டிட்டு இருக்கும் போது இந்த பயலை திட்டாதீங்கடான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாரு கோச்சா. அதனால வந்து அவர் இன்னைக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு 4 விக்கெட் பக்கம் அவர் தான் எடுத்தாரு. அப்புறம் கனோலியா இருக்கட்டும், ஓவனா இருக்கட்டும், யாருமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து ரன் அடிக்கவே இல்லை. நேத்தன் எல்ஸ் நம்ம சிஎஸ்கே பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் ஒரு 16 ரன்களை வந்து தேர்த்து கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஓவரலா பார்க்கும்போது 46 ஓவர் 4 பால்லே பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 236 ரன்கள் தான் அடிக்க முடிஞ்சுச்சு. போன ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தா கூட பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து இந்த சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோகோ கையில வந்து அந்த கோப்பையை கொடுத்துருக்கலாம். அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு ரோகோ ஃபேன்ஸுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னே சொல்லலாம். கடைசியில பார்க்கும்போது நம்ம எல்லாரும் தலா ஒரு விக்கெட், சிராஜ் ஒரு விக்கெட்டு, ஹர்ஷித் ராணா 4 விக்கெட்டு, பிரசித் கிருஷ்ணா ஒரு விக்கெட், எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் இருந்தாரு. ஆனா வாஷிங்டன் கலக்கி போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட்டுகளும் அவரும் ஹர்ஷித் ராணாவும் வந்து சூப்பராகவே போட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த எளிய இலக்குடன் களமிறங்கி இந்திய அணி என்ன பண்ணும், நான் எதிர்பார்த்தேன் என்னன்னா இன்னைக்காச்சும் சுமன் கில் அடிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்தேன் என்னன்னா இன்னைக்கு கோலி 100 போடுவாரு, ரோஹித் சர்மா ஒரு 50 கிட்ட ஆடுவாரு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் விக்கெட் மேபி கூட போயிடலாமோ, ரோஹித் வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்காரு, என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ரோஹித்தை பொறுத்தளவு ஐபிஎல்லையும் நீங்க பார்த்திருக்கலாம், எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது ஒரு முன்னாடி எல்லாம் வந்து ஒரு 6 அடிச்சா இன்னொரு 6 அடிப்பாரு, 100க்கு 6 அடிப்பாரு, ஒரு ஆக்சிலேட் டம்மு டிம்முன்னு போட்டு இது பண்ணுவார். ஆனா மனுஷன் வெறி தெரியுது. கேப்டனை எப்படி நீ தூக்குன அப்படின்ற மனசுக்குள்ள இருந்தாலும் எல்லாருக்குமே அது இருக்கதான் தெரியுது.
இப்ப என்ன அவசரம்? இங்க என்ன போட்டுக்கிட்டு இதாகுது? இப்பவே நீங்க ஃபியூச்சர நோக்கி யோசிக்கிறீங்களா? நம்ம கமெண்ட்ல கூட ஒரு தம்பி சொல்லியிருந்தாப்டி. ஃபியூச்சர நோக்கின்னு சொல்லிட்டு எவ்வளவு பேத்த தான்டா காவு குடுப்பீங்க? அப்படின்ற மாரி தான் நம்மளுக்கு தோணுச்சு. பாத்தீங்கன்னா, அந்த வெறி, அந்த அக்ரெசிவ் அவருக்கு சூப்பராவே தெரிஞ்சுச்சு. பாத்தீங்கன்னா, நின்னு நிதானமா வந்து அரை சதம் அடிப்பாருன்னு பார்த்தா, கோலி தான் அரை சதம் அடிச்சாரு. இவர் வந்து சதத்தடிச்சு பாத்தீங்கன்னா, 33வது அரை சதம் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா, செஞ்சுட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். எடுத்தோனே நம்ம சுமன் கில் ஏதாச்சும் தேத்தி குடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவரு பாத்தீங்கன்னா, அவருக்கு இன்னைக்கு என்ன அவசரமோ தெரியல பாத்தீங்கன்னா, 24 ரன்க்கு வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்புறம் கோலியும் வந்து நம்ம ரோஹித்தும் வந்து பாத்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்ச முடிகிற வரைக்கும் இவங்க கொண்டு போகணும்னு நம்ம நினைச்சோம். அதே மாரி விக்கெட்டே விடாம பாத்தீங்கன்னா, 2 பேரும் வந்து வேற லெவல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு பாத்தீங்கன்னா, சோழியவே முடிச்சுட்டாங்க. இவர் ஒரு 121 ரன்கள் நிதானமா, பொறுமையா ஆடுனாரு. ஆனா, அந்த மடக்கி அடிச்சு உட்கார்ந்து 6 பாத்தீங்கன்னா, இன்னைக்குமே ஒரு 3 6ஐயுமே அடிச்சிருந்தாரு. கோலிய பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வந்து 6 வந்து பாத்தீங்கன்னா, அடிக்கலனா கூட நின்னு நிதானமா டக்கு டக்குங்கிறாய்ங்க. 27க்கு வந்து நம்மளும் ரோக்கும் சம்பவம் பண்ணோம். அதனால வந்து கண்டிப்பா நம்ம இருக்கணும்ன்ற மாரி பொறுமையா அன்னைக்கு ஒரு அரை சதமே அடிச்சிருந்தாரு. 2 பேரும் பாத்தீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கரோட சாகசம் முறியடிக்கிறாங்க. அந்த மாரி பாத்தீங்கன்னா, வேற லெவல் எல்லா சாதனையும் பாத்தீங்கன்னா 2 பேருமே முறியடிச்சுட்டு தான் இருந்தாங்க அப்டின்னே சொல்லலாம். 9 விக்கெட் வித்தியாசத்துல வந்து 2 பேருமே அழகா ஜெயிக்க வச்சதுக்காகவே இவங்க 2 பேர் மட்டும் தான். முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 2 பேரும் வந்து அழகா இவர் வந்து பெய்லி வந்து கேட்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு பேட்டியும் இது பண்ணும்போது அதட்டையும் வந்து கேட்கிறாரு. 2027க்கு வந்து இன்னும் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டு தான் போறாங்களே ஒழிய, நாங்க விளையாட மாட்டோம். நாங்க இருப்போம். அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே நாங்க விளையாடுவோம்னு சொல்லல, விளையாட மாட்டேன்னு 2 பேருமே எதுவுமே சொல்லவே இல்ல. நாங்க ஆடணும்னு தான் விரும்புறோம். இவங்க இருக்காங்கல்ல, எங்கள எடுப்பாங்களா? அப்படின்ற மாரி தான் இருக்கு. என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சரியான பதிலடிய வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா அவர்கள் குடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கோலிய பொறுத்தளவு முன்ன இருந்த அக்ரெசிவ் இல்லாட்டி கூட பார்த்தீங்கன்னா, ஒரு ச இந்த மாரி ஒரு கோலிய நான் பார்த்ததே இல்ல. கிரவுண்டுக்குள்ள வந்தா இப்ப ஆஸ்திரேலியாவ ஸ்லெட்ஜ் தான் பண்ணுவாங்க. போட்டு மிரட்டுவாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு அக்ரெசிவ் வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப பொறுமையா, நிதானமா பார்த்தீங்கன்னா, கோலி அவர்கள் கையாடுறாரு. ரோஹித் சர்மா சொல்லவே தேவையில்ல. எப்போதுமே நிதானமா பார்த்தீங்கன்னா, பேட் தான் பதில் சொல்லும் அப்படிங்கிற மாரி, பேட்டால வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இப்ப 2027ஓட மேட்டருக்கு நம்ம வரலாம். 2027 பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆஸ்திரேலியா சீரிஸ் இதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறமேட்டு ஒரு 9 மேட்சுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓடிஐ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 9 மேட்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கோலி ஒரு 1/2 சதம், சதம் அப்படின்னு போடுறாருன்னே வச்சுப்போம். அ நம்ம கோ நம்ம ரோஹித் அவர்களும் பார்த்தீங்கன்னா, சதம் அப்படி போடுறாருன்னே வச்சுப்போம். அப்படி போட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து வந்து இங்கிட்டு போன வரை இழுத்து புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, சுமன் கில்ட்ட சொல்றாரு. அவன் இந்த சைடு அடிக்க பார்க்குறான். நான் இங்க கேட்ச் பிடிக்கலாம், இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, அதே மாரியே கேட்ச் விழுவுது. அவர் 2013 இருக்கட்டும், 2010, 2017 அப்பல்லாம் வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு காலேஜ், ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க ஒரு பையனா வந்து பார்த்தீங்கன்னா, இவர் இருந்திருப்பாரு. நம்ம சுமன் கில் அவர்கள். நான் முன்னாடி ஒரு உதாரணம் கூட சொல்லியிருந்தேன். சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஒரு சின்ன கேரக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, மணிகண்டன் ஹீரோவா நடிக்கக்கூடிய படத்துல நடிக்க முடியுமா? அது எவ்வளோ பெரிய ஒரு அபத்தமா இருக்கும். அந்த வேலைய தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நான் கேப்டன்சிய பறிச்சது வந்து இவங்கலாம் வந்து இப்ப இது பண்ணிட்டாய்ங்க. அது பெரிய விஷயம் இல்ல அப்டின்ற மாரி ஆகுது. பொட்டன்ஷியல் வேணும்ல. இப்பவே அதுக்கு என்ன அவசரம்? இப்போ வந்து இன்னும் ஒரு நெறைய மேட்சுகள் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் பால் சீரிஸ்ல அவர் தான் இருக்காரு. ஒயிட் பால் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து சூர்யாவுக்கு வந்து பறிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கு. இப்ப இந்த இதுலயும் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டீங்க. அவர் அந்த அளவு இன்னும் எக்ஸாபிஸ் ஆகல. இன்னும் நெறைய விஷயங்கள அவர் கத்துக்கணும். ஃபீல்ட் செட் பண்றதுலேருந்து நெறைய விஷயங்கள அவர் இன்னும் கத்துக்க வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடியே வந்து அவர நீங்க ஃபோர்ஸ் பண்ணி எல்லா இதுலயும் மிதக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லல. நெறைய பேர் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. கமெண்டரேட்டர்ல இருந்து எல்லாமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து ரோக்கோ வந்து பாத்தீங்கன்னா, சரியான பதிலடி குடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட சம்பவங்கள் வந்து தொடரும். பாத்தீங்கன்னா, அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா எதிரா வந்து பாத்தீங்கன்னா, ஓடிஐ சீரிஸ் இருக்கு. அதுலயும் எந்த மாரி சம்பவத்த பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கணும். உங்கள பொறுத்தவரைக்கும் ரோஹித் அண்ட் கோலி வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரன்கள் மழை பொழிஞ்சத பார்க்கவா இருக்கட்டும். 2027 அவங்க விளையாடுவாங்களா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.